ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆவணி 10ஆம் நாள் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி நாளானது வருதுங்க. இந்த கோகுலாஷ்டமி நாள் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்று வருது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த கோகுலாஷ்டமி நாள் அன்னைக்கு உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதே போல் இந்த கோகுலாஷ்டமியை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் தலையெடுத்து மாறுங்க. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசி நேர்களுக்கு கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஸோ விருச்சிக ராசி நேர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல கோகுலாஷ்டமி அப்படின்னா என்ன, குழந்தை வரம் கிடைக்க என்ன செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். பகவான் மகாவிஷ்ணு பூமி பாரம் குறைப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் ஆவணி மாதத்தில் நடு இரவில் தேய்பிறை அஷ்டமி திதி உள்ள நாளில் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார். இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த விழாவானது கோகுலாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி என்று பலவிதமான பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. இந்த கோகுலாஷ்டமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். இந்த நாளில் குழந்தை கிருஷ்ணர் நம்மை தேடி வருவதன் அடையாளமாக சின்னஞ்சிறு பாதத்தை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை கோலமாக வரைவது வழக்கம். கிருஷ்ணன் கோவில்களில் உரியடித்தல் இந்த மாதிரி விளையாட்டுகள் நடைபெறும். ஸ்ரீ ஜெயந்தி என அழைக்கப்படும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் சிம்மம் ராசியில் சூரியன் இருக்கும் சமயம் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் கூடிய நாளான இந்த தினத்தை ஸ்ரீ ஜெயந்தி தினமும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த தினத்தை கிருஷ்ண பகவான் அவதரித்த தினம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை வரம் கிடைப்பதற்கு என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனதார கிருஷ்ணரை வேண்டி மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறைய அலங்காரம் செய்து வேண்டி கொள்ளலாங்க. இந்த கோகுலாஷ்டமி நாள் அன்னைக்கு கிருஷ்ணருக்கு பிடித்த உணவுகளை நெய்வேத்தியமாக படைத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஸோ கோகுலாஷ்டமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு விருச்சிகம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல விருச்சிக ராசி நேயர்களுடைய கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். கிரகநிலை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சனி, ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு, ராகு, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன், அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அமைந்திருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு விருச்சிக ராசி நேர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமையுடன் செயலாற்றி வெற்றி பெறும் விருச்சிக ராசி நேர்களுக்கு நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்வதில் நீங்கள் கெட்டிக்காரராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை கண்டிப்பாக நீங்கள் பெற போறீங்க அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரெல்லாம் வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு வந்து சேரும். தந்தை மூலம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிதானமாக யோசித்து தெளிவான முடிவினை நீங்கள் எடுப்பீங்க. மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்கலாம். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கிடும். உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நம்பிக்கை உண்டாகலாம். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கிறது.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்ய வாய்ப்பு நிறைய நிறைந்திருக்கு. தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையில் பார்த்தீங்கன்னா இருந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். எதிலும் தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருக்குங்க. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகலாம். அவர்களின் நலனுக்காக பாடப்படுவீர்கள். உறவினர்கள் மூலம் நன்மை உங்களுக்கு உண்டாகலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்கும் மனநிலை ஏற்படலாம். காரிய தடைகள் அனைத்துமே விலகிடும். எதிர்பார்த்த பணம் வரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதற்கு ஏற்றவாறு கூடுதல் வருமானமும் உங்களுக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். இதனால உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா லாபம் பெருகலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கிடும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்ததாக இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு விருச்சிகம் ராசியில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை பார்த்தீங்கன்னா சுமூகமான சூழ்நிலையில காணப்படும். மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துகள் உங்க கைக்கு வந்து சேரலாம். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. அடுத்ததாக விருச்சிகம் ராசியில அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஊழியர்களுக்கு வரவேண்டிய அனைத்துமே வந்து சேரலாம். அதாவது மாத ஊழியர்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கலாம். மகன்களின் சந்திப்பு ஏற்படும். தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரலாம். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்று தரலாம். உங்களை ஒதுக்கியவர்கள் உங்களை தேடி வருவார்கள். அடுத்ததாக விருச்சிகம் ராசியில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரலாம். அதற்கு ஏற்றவாறு கூடுதல் வருமானமும் உங்களுக்கு வரும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடலாம். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில லாபம் பெருகலாம். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல் நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலும் நீங்கிடும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அரளிப்பூ சாற்றி வணங்கி வந்தீங்கன்னா எல்லா தடைகளும் விலகிடும். அதாவது முருக பெருமானை மனதார நினைத்து உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அனைத்துமே சொல்லி வேண்டிக் கொண்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும். அதாவது காரிய வெற்றி உண்டாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் விலகி ஓடிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.